வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் 2024 டே 4 வந்திருக்கிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் ஒரு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ கம்மர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க எல்லாத்தையுமே ஹார்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே பை டே முந்தின நம்ம ஜஸ்ட் ரீகேப் பண்ணிப்போம். அதே மாதிரி நேற்று கொடுத்த டாஸ்கில் நம்ம ஜஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்ட் நம்ம கற்றுக்க போகிறோம், அதே மாதிரி இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ இது குட்டி ரீகேப் பண்ணிடுவோம். இப்போ ஹேவ் அண்ட் ஹேஸ் வச்சு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸாக எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸாக எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹேவ் அப்படின்னா என்னென்னா இருக்குது, உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். சரிங்களா? ஸோ இதில் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தேன் வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதோட சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ ஹாவ் அ பென், யூ ஹாவ் அ பென், வி ஹாவ் அ பென், தே ஹாவ் எ பென். எங்கிட்ட ஒரு பென் இருக்குது, உங்ககிட்ட ஒரு பென் இருக்குது, அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பென் இருக்குது, அண்ட் அவங்ககிட்டையும் ஒரு பென் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே ஹேஸ் யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாம், இருக்குங்கிறது எப்படி பேசலாம்னா, ஹீ, ஷீ, இட் வந்தால் இந்த இடத்துல நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹேஸ் அ பென். ஓகேங்களா? அப்போது அவங்ககிட்ட ஒரு பென் இருக்குது. ஷீ ஹேஸ் எ பென், அவகிட்டையும் ஒரு பென் இருக்குது. இட் ஹேஸ் எ ப்ளூ கலர். ஓகே, அது ஒரு ப்ளூ கலராக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹீ, ஷீ, இட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸாக எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்கிறேன். அதாவது டோ நாட் அண்ட் டோன்ட், இது வச்சு தான் நம்ம ஹேவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ, வி, யூ, தேன் வந்தால் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக பேசும்போது சரி, ஃப்ரேம் பண்ணும்போது சரி, do not have அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறதோ இல்லை ஃப்ரேம் பண்ணுறதோ நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கும் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ டு நாட் ஹாவ் அ பென், எங்கிட்ட பென் கிடையாது, எங்கிட்ட இல்லாத விஷயத்த நான் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். யூ டு நாட் ஹாவ் எ பென், உங்கள்கிட்டையும் ஒரு பென் இல்லை. அதே மாதிரி வி டு நாட் ஹாவ் அ பென், ஸோ நம்மக்கிட்டேயும் ஒரு பென் கிடையாது. தே டு நாட் ஹாவ் அ பென், அவங்ககிட்டையும் ஒரு பென் கிடையாது. இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் எழுதுறதுனால டு நாட்னு ஃபுல் ஃபார்ம் நான் எழுதியிருக்கேன். இதுவே நம்ம பேசும்போது எப்படி பேசலாம்னு நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ பென், யூ டோன்ட் ஹாவ் அ பென், we don't have a pen and they don't have a pen. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாரி, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் போட்டிருக்கேன். இது நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க இல்லையா பாசிட்டிவில், அது இந்த இடத்துல என்ன பார்ட் பார்ப்போம். ஸோ அதாவது டஸ் நாட் அண்ட் டசன்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவ் வச்சு தான் நம்ம நெகட்டிவ் சொல்லுவோம். ஹெச்ஏஎஸ் ஹேஸ் வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஹீ, ஷீ, இட் வந்தால் நம்ம பாசிட்டிவில் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன். இதுவே நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது டசன்ட், டஸ் நாட், அப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? டசன்ட் ஹேவ், டஸ் நாட் ஹேவ், அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ டசன்ட் ஹேவ் அ பென். ஓகேங்களா? ஷீ டசன்ட் ஹேவ் அ பென், இட் டசன்ட் ஹாவ் அ ப்ளூ கலர். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது டஸ் நாட் நம்ம ரைட் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபுல் ஃபார்மாக எழுதுறதுக்கு நம்ம டஸ் நாட், டிஓஇஎஸ் ஸ்பேஸ் என்ஓடி அப்படின்னு ஃபுல் ஃபார்மில் நம்ம எழுதணும். இதுவே பேசுகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஸ்பீக்கிங் டசன்ட் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு நாட் அப்படிங்கிறது டிஓ ஸ்பேஸ் என்ஓடி நம்ம ரைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுவே பேசும்போது டோன்ட், ஓகே, டிஓஎன் அப்போஸ்ட்ரோஃபி டி. ஸோ இதை வச்சு தான் நம்ம பேசணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நேற்று கொடுத்த டாஸ்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹேவ் அண்ட் ஹேஸ் ஆர் ஏதோ வச்சு நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட சின்ன சின்ன அது என்னென்ன வித் ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஐ, வி, யூ, தேன் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸில் டோன்ட் இல்லைனா டு நாட் ஹேவ் அப்படி யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸில் டசன்ட் ஆர் டஸ் நாட் ஹேவ் அது யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நேற்று கொடுத்த டாஸ்கோட எக்ஸாம்பிள்ஸ் வித் ஆன்சரோடு நான் கொடுத்துருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வி
எ பிளாக் டாக் அப்படின்னா வி வந்திருக்கு. ஸோ வி டு நாட் ஹாவ் அ பிளாக் டாக். ஸோ நம்மக்கிட்ட பிளாக் டாக் கிடையாது. ஹீ எ ப்ளூ வாட்ச் அப்படின்னா ஹீ டசன்ட். இப்போ ஹீ வந்திருக்கனால நம்ம டசன்ட் டஸ் நாட். ஓகேவா? ஹீ டஸ் நாட் ஹாவ் அ ப்ளூ வாட்ச். திஸ் ஹென் ஆர் ரெட் விங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் ஹென் டஸ் நாட் ஹாவ் ரெட் விங்ஸ். ஏன்னா திஸ் ஹென்னு கொடுத்துருக்கோம். ஹென் வந்து ஒரு அக்ரிணி உயிர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இட்டுங்கிற மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக திஸ் ஹென் டஸ் நாட் ஹாவ் ரெட் விங்ஸ். ஓகேங்களா? டஸ் நாட்னு ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். நீங்கள் டஸ்ன்ட்டு ப்ரொனன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் தே எ பேபி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இது தே வந்ததுன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், டூ நாட் ஆர் டோன்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ தே டூ நாட் ஹாவ் அ பேபி. அவங்ககிட்ட குழந்தை கிடையாது. ஓகேங்களா? த ரேபிட் ஸ்லாஷ் ஷார்ட் ஹேர்ஸ். ஓகே, அதாவது ரேபிட்க்கு சின்ன காதுன்னு கொடுத்துருக்கேன். இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலை. இப்போ த ரேபிட் வரும்போது இது நம்ம எப்படி நம்ம மீன் பண்ணிக்கணும்னா இட். ஓகேங்களா? ஸோ இட்டுன்னு வந்தால் நம்ம டசன்ட் ஆர் டஸ் நாட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த ரேபிட் டசன்ட் ஹாவ் அ ஷார்ட் ஹேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளேஸ். இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் இன் அ பிளேஸ். ஒரு அனிமல் வந்தால் நம்ம இட்டு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ த பில்டிங் டஸ் நாட் ஹாவ் அ ஃபயர் அலார்ம். ஓகேவா? செவன்த் சென்டென்ஸ் பாருங்கள். வி மீட்டிங் டுடே. அப்போ வி வந்து நாம. ஸோ நாமன் வரும்போது ஐவி யூதேன் வந்தால் நம்ம நெகட்டிவாக எழுதும்போது நம்ம என்ன சொல்லணும், டோன்ட் ஆல். இல்லை பேசும்போது டோன்ட், எழுதும்போது டு நாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வி டோன்ட் ஹாவ் அ மீட்டிங் டுடே அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எயித் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ அ பைசைக்கிள் அப்படின்னு இப்போ ஒரு குட்டி சென்டென்ஸ். ஷீ வந்தால் நம்ம டஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ டசன்ட் ஹாவ் அ பைசைக்கிள். நெக்ஸ்ட் நைன்த் சென்டென்ஸ் பாருங்கள். இட் எ ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து இட்டுன்னு வந்ததுனால நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஓகேங்களா? இட் டசன்ட் ஹாவ் அ ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஒன் ஐ அ மொபைல் சார்ஜர். ஸோ ஐன்னு வரும்போதுட்டு நம்ம ஐவி யூதே இல்லையா? ஸோ ஐவி யூதேன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ டோன்ட் ஆர்னா ஐ டு நாட் ஹாவ் அ மொபைல் சார்ஜர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ ஐவி யூதே வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம டோன்ட் இல்லைன்னா டு நாட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுவே ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நெகட்டிவாக எழுதும்போது நம்ம டசன்ட் ஹேவ் இல்லைன்னா டஸ் நாட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ இன்றைக்கி டே 4 டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை ஒரு 10 சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ ஃப்ரேம் பண்ணி உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போதுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சென்டென்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதுவே நீங்கள் ரியல் சுச்சுவேஷனாக எடுத்து நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கோட கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே.